அன்னை தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சில மணி நேரத்திற்கு முன்பாக உடற்பயிற்சி ஆசிரியர் ராஜா பரோன் அவர்கள் தாக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், விரட்டப்பட்டார் என்று பல அவதூறுகள் பரப்பப்பட்டது. பொதுவாகவே ராஜா பரோன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி ஆசிரியர். அவரை 4 பேர் சேர்ந்தாலும் அடிக்க முடியாது. இவர் இந்த நெல்சன் ஒரு புருடா. தொடர்ந்து ஒரு உடல் வளர்ந்த அளவுக்கு மூளை வளரல. ஒரு தற்குறி யார தற்குறின்னு சொல்லணும் கூட ஒரு அறிவில்லாத கழுதை யாரு ராஜா பரவனை சொல்றாரு. இப்ப அவர் பாத்தீங்கன்னா யானை கவளம் அப்படிங்கிற ஒரு ஒரு மூலிகை சார் உற்பத்தி செஞ்சு விற்கிறாரு. அதை நானும் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறேன். அவர் என்ற தொடர்புல இருக்காரு. நல்லா எளிமையாக பேசக்கூடியவர், பழகக்கூடியவர். உடற்பயிற்சி சம்பந்தப்பட்டது எல்லாமே அவர்கிட்ட பேசணும்னா சராசரியா பேசுவார். ஒரு பழக்க வழக்கத்திற்கு ஒரு நல்ல மனிதர், அதுல மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு என்ன அப்படின்னா தனிப்பட்ட முறையில் அவருடைய வணிகத்தை விமர்சனம் பண்றாரு, கட்சிகளை விமர்சனம் பண்றாரு. கட்சியில எப்படின்னா ஏன் சாட்டை துறைமுறை விஜயை பேசிட்டு இருக்காரு, ஏன் ஸ்டாலினை பேசலாம், அப்ப காசு வாங்கிட்டீங்களா, எடுத்துக்கலாம்னா நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் காசு கொடுப்பான். திரள் நிதி என்பது மக்கள்கிட்ட இருந்து வாங்குறது. அந்த நிதி மக்களுக்காக உழைக்கிற மக்கள்கிட்ட இருந்து கொடுறான்னு. ஏன் திரள் நிதி நீ வாங்கலையா? ஆரம்பத்துல ஐயா கருணாநிதி குழுக்கிறது இருக்கு, அம்மையார் ஜெயலலிதா குழுக்கிறது இருக்கு, எல்லாமே இருக்கு. சரியா? மக்கள்கிட்ட இருந்து வாங்குறது எந்த தப்பும் கிடையாது. மண் வளம், மலை வளம், காட்டு வளம், கனிம வளத்தை அத்தனையும் சூறையாடி அப்படியே அடிச்சு உலகத்துல 13வது பணக்காரனா நாட்டுல எல்லா வளத்தையும் சூறையாடுறதே இங்க தவறு. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப இதுல ராஜா புராணம் அந்த தம்பி அவன் நெல்சன் ஒரு அல்லக்கை. அவன் வீட்டு வரைக்கும் எதுக்கு போனோம்? இப்ப நம்ம தேர்தலில் வாக்கு கேட்டு போறோம். சிலரை கும்பிடுறோம், அவன் கிட்ட திரும்பிட்டு போவான். சிலர் ஆதரிப்பான், சிலர் இப்படியே பார்ப்பான். சில நாய்கள் சுத்தம் குலைக்கும். அதற்காக எல்லாத்தையும் நம்ம பழிக்கு பழிக்குன்னு போக முடியுமா? இப்ப அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்னது போல நம்ம ஜனநாயகவாதியா இல்லைன்னா பெரும் கொடூர அரக்க நம்மதை. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வந்த பிறகு இந்த பழிக்கு பழி, நம்மளை முறைச்சா அடிக்கணும், அவன் வீட்டுல போய் நிக்கணும், அவனை அடிக்கணும், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தது. அது இன்னைக்கு அது சாத்தியப்படாதுங்கிறத விட நரி, நண்டு, நத்த, நட்டுவாக்காளி, பூரா இதெல்லாம் எதிரியா நம்ம கட்டமைச்சு அவன்கிட்ட சண்டை ஓட்டு பிறகு நீதிமன்றம் அது ஒரு 10 வருஷம் அலைஞ்சு இதெல்லாம் சாத்தியப்படாது. எதுக்கு ஒண்ணு ஐயா சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் சொல்றாரு, தன் தலைவனை அவனுடைய ரசிகனாவே இருக்கிறது. குறிப்பா எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா எந்த தத்துவார்த்தம் இல்லாமல், எந்த கோட்பாடுகள் இல்லாமல் தான் எடுக்கும் அந்த தலைவன் எடுக்கும் முடிவுக்கு அத்தனைக்கும் சரி சரி என்று தலையாட்டுவது அவனுடைய ஓட்டு என்பது கால் மயத்துக்கு சமண்டாங்கிறார் ஐயா சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். அது மாதிரி எந்த சித்தாந்தமும் இல்லாம, எந்த கோட்பாடும் இல்லாம ஒரு ரசிக மனப்பான்மையில ஒரு கல்வி அறிவு, பட்டறிவு இல்லாத ஒரு தற்குறிகள்கிட்ட போய் நம்ம அவன் வீட்டு வரைக்கும் எதுக்கு போய் சண்டை விடணும்? சொல்லுங்க பார்ப்போம். இதுல அவன் வீட்டு வரைக்கும் போனது ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் கூட இந்த அரசியல நாம் தமிழர் பிள்ளைகள் கடந்து போனோம். எத்தனையோ பேர் வாரும்பியான். நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள், அண்ணன்மார்களிடம், தங்கைமார்களிடம், அக்காமார்களிடம் எந்த கட்சிக்காரனும் நேருக்கு நேரா உட்கார்ந்து தர்க்கம் பண்றதுக்கு திராணியும் திமிரும் இல்லை. நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை உணர்வதற்கே 500 ஆண்டுகள் ஆகும். இப்ப இருக்க இந்த தற்குறிகள், இந்த திராவிட தற்குறி மட்டுமல்ல, சாதிக்கு ஒரு தற்குறி கூட்டம் இருக்கு. அவன் தலைவன் எவன்லாம் எடுக்கிறானோ அதுக்கெல்லாம் மண்டையாட்டிட்டு ஒரு கூட்டம் அலையும். அவனுக்கு ஒண்ணுமில்ல, அவனை பார்த்தா பாவம். அவனுக்கு என்ன தெரியும் சொல்லு? மண்ணை பத்தி பேச தெரியுமா? மலையை பத்தி பேச தெரியுமா? மொழியை பத்தி பேச தெரியுமா? இனத்தை பத்தி பேச தெரியுமா? இனத்தினுடைய வரலாறு தெரியுமா? தன் குடியினுடைய வாழ்வியம் தெரியுமா? எதுவும் தெரியாது. தான் இருக்கும் முடிவுக்கு எல்லாம் தலையாட்டின ஒரு கூட்டம். அடுத்த கட்ட நகர்வை சிந்திக்க திராணி இல்லாத ஒரு கூட்டம். இந்த கூட்டம் எப்பயுமே தலைவர்களை ஆகோ அழகோ வாழ்க வளர்க இதை தவிர்த்து அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப இப்படி தரங்கட்ட வயல்கிட்ட போய் நம்ம வீட்டுல போய் அவன் கூட சண்டை ஓட்டு, அவன் நம்ம மேல சண்டை ஓட்டு, இது அவன் ஒரு ஆள் அவனை போய் தேடி அங்க போக ராஜாபுரனோட கையை கூட ஆட்ட முடியாது. ஒரு கொசுபத்தி மாதிரி இருக்கான். புழக்கப்பட்டு நெல்சன் புழக்கப்பட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது அந்த தற்குறியை ராஜாபுரம் தாக்கப்பட்டாரு, புழக்கப்பட்டாருன்னு இது புருடா விட்டு. புழக்கப்பட்டது யாருரா? புழக்கப்பட்டது யாரு?
நெல்சன் ராஜாபுரனோட தொடக்கி இருப்பியா நீ ஆளு? நாம் தமிழர் கட்சியை பத்தி விமர்சனம் பண்ற? உட்கார்ந்து விவாதம் பண்றதுக்கு திராணி இருக்கா? தில்லு இருக்கா? திமிர் இருக்கா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. எதுவும் கிடையாது. நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு மக்கள் பணம் கொடுத்தான். மக்கள் பணம் கொடுத்தான். கூப்பிட்டு 500, 1000, 2000, 10,000ன்னு மக்கள் கொடுத்தான். ஆட்சி மாற்றத்திற்கு வரணுங்கிறதுக்காக வந்து. சரியா? உலகத்துல வந்து திரள் நிதி வாங்குறான்னா, திரள் நிதியை தவிர்த்து வந்து நாம் தமிழர் கட்சி இன்னைக்கும் இந்த அண்ணா திமுக, திமுக கூட கூட்டணி பேசியிருந்தா, இந்த பிஜேபியோட கூட்டணி பேசியிருந்தா, எத்தனாயிரம் கோடிக்கு அதிபதி சீமானுன்னு சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் ஆசைப்படுறவன் இல்லை எங்க அண்ணன். புரியுதா? அந்த பணம் அந்த வந்து எதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி? கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு 7 கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கா கட்சி? இல்ல உன் கூட கூட்டணி வச்சுதே வந்து மறுபடியும் இந்த கட்சியை வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நாங்கள் எப்பொழுதுமே மக்கள் கூட கூட்டணி. அதை நீ புரிஞ்சுக்கணும். மக்கள் கூட தான் நாம் தமிழர் கட்சி கூட்டணி. என்றும் இல்லை இந்த தத்துவம் உருவாகி சுழன்று கொண்டே இருக்கும். அண்ணனுக்கு அப்புறம் இன்னொரு அண்ணன், இன்னொரு தம்பி, இன்னும் தம்பி, அண்ணனுக்கு அப்புறம் இன்னொரு தம்பி, இன்னொரு தம்பிக்கு அப்புறம் இன்னொரு தம்பி. இந்த கட்சி இந்த மண்ணும் மலையும் புல்லும் பூண்டும் இருக்க வரை நாம் தமிழர் கட்சியை அழிக்க முடியாது. நீ எத்தனை பேரை இறக்கும். அன்னைக்கு ஐயா விஜயகாந்தை இறக்கி பார்த்த. அதற்கு பிறகு வந்து கமலஹாசனை இறக்கி பார்த்த. இப்ப விஜய். புரிஞ்சுட்டீங்களா? என்ன செஞ்சிட முடியும்? எப்போதெல்லாம் தமிழ் தேசிய அரசியல் தலையெடுக்குதோ அப்போதெல்லாம் தமிழ் தேசிய அரசியலை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக இந்த திரை கவர்ச்சியில் உள்ள ஒரு கூத்தாடியை கொண்டு வந்து அப்படியே முன்னாடி விட்டு எந்த தத்துவார்த்த கோட்பாடு எதுவும் தெரியாது. துண்டு சீட்டில் வச்சு ஒரு ஆள் துண்டு சீட்டில் பேசுறேன்னா ஒரு ஆள் பெரிய பேப்பர்ல பேசுவார். பெரிய சீட்டு இதுதான். ஏதாவது நீ வச்சுட்டு பேசு. ஒரு 5 நிமிடம் இந்த தாவேக்கா, இந்த மிச்சம் இந்த அல்ல கை இந்த போனது வந்ததெல்லாம் பேசுறேன். 5 நிமிடம் இந்த மண், மக்கள், மலை, கனிம வளம், காட்டு வளம், மொழி, இனம் சார்ந்து பேசு நீ பார்ப்போம். ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள், அக்காமார்கள், தம்பிமார்கள், என் அண்ணன்மார்கள்லாம் வந்து அடிப்பேன். மணிக்கணக்கா பேசுவேன். ஏன்னா வளர்ப்பு, எங்க அண்ணன் சீமானோட வளர்ப்பு அப்படி. புரிஞ்சுக்கிட்டியா? ஏய் உன்னைக்கு கடைசியா நீ சண்டைக்கு வார அப்படின்னா வந்து உன்னால தர்க்கம் பண்ண முடியல. கடைசி கட்டத்துக்கு வந்துட்ட. உன்னால தர்க்கம் பண்ண முடியல. தர்க்கத்துல வெல்ல முடியல. அப்புறம் என்ன செய்வ? அவதூறு பரப்புவ. அவதூறு பரப்புறதுக்கு முன்னாடி என்ன செய்வ? வேற ஒண்ணும் இல்ல. அப்ப தனிநபர் தாக்குதலை நீ கொண்டு வருவ. உன்னோட உன்னோட இயற்கை சார் எப்படி இருக்கு? இது சரியில்லை. இது வந்து உலகத்தரம் வாய்ந்ததா? இது ஊர டூப்பு. இவன் வந்து இந்த உடல் வளர்ந்த அளவுக்கு மூளை இல்லை. இப்படி ஏதாவது 2 புருடா உடத்தானே செய்ய போற. அதனால தம்பி ராஜாபுரன் வந்து கோவப்பட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. இது நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் தம்பிகள் வந்து யாரும் எதிரியாக்குறதுக்கு, அதாவது ஒன்னை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளை 1000 பேர் எதிரியாக பார்க்கலாம். நாம் யாரை எதிரியாக பார்க்கிறோம்னு ஒண்ணு இருக்குல்ல. புரிஞ்சுட்டீங்களா? நம்மள 1000 பேர் எதிர்த்தாலும் நம்ம எதுக்குறோம். யாரை எதுக்கணும்னு ஒரு முடிவு இருக்குல்ல இந்த இடத்துல. யாரை எதுக்குறோம்? 70 ஆண்டு காலத்திற்கு மேலாக பெரும் மழையாக இருந்த பெரும் கோட்டை, தகர கோட்டையை வந்து சல்லியா உடைச்சாங்க அண்ணன் செந்தமிழன் சீமான். திராவிடத்தை உடைக்க வந்த பெருநெருப்பு. அவன் தம்பிகள் வந்து நத்தம், புறம்போக்கு, ஊர்ச்சாவடி உட்காந்து வந்து கதை பேசுறவன், போறேன் வாரவன்லாம் வந்து குலைக்கிறியான், நம்மளை விமர்சனம் பண்றாங்கிறதுக்காக அவனை தேடி போகக்கூடாது. அவன் வரட்டும். நம்மளை தேடி வரும்பொழுது என்ன நடக்குங்கிறது தெரியும். அதனால என் அன்பு கூடிய என் அண்ணன் தம்பிகள் ஜனநாயகத்தின் பிள்ளைகள். மரபு வழியாக தலைவர் பிரபாகரனுடைய கொள்கை தாங்கி, கோட்பாடு தாங்கி நாம் இந்த இடத்துல வந்து பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். அதனால எப்படி பார்த்தாலும் ஒரு மொழி பேசுகிற மக்கள், இந்த மண்ணில் வாழுகின்ற தாய் தமிழ் உறவுகள் அத்தனை பேர் உறவுகள் தான். அந்த தலைமைகளை வந்து காலி பண்றதுக்கான வேலை திட்டத்தை செய்வோமே தவிர வந்து நம்ம அண்ணன் தம்பி, நம் உறவுகள் வந்து மோதிக்கொள்வது அது வந்து கடந்து போனோம். இந்த அரசியலெல்லாம் வந்து தாண்டி வந்தாச்சு. இந்த அரசியல்லாம் தாண்டி வந்தாச்சு. நம்மளை எதுக்குறவனை போய் அடிக்கிறது, அது பழிக்கு பழி, இதெல்லாம் வந்து தாண்டி வந்தாச்சு. இனிமேலும் வந்து அந்த அந்த குட்டத்துக்குள்ளேயே, அந்த சகதிக்குள்ளேயே வந்து நம்ம வந்து சுத்திக்கிட்டு இருக்கிறது வந்து சாத்தியம் இல்லை. துஷ்டனை கண்டா தூர. அது சகதி நம்ம மேல படுதுன்னா விலகி போயிட்டு போறோம். நாம எதை எதுக்குறோங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. நமக்கு தேவை திராவிடம் தான். இந்த மண்ணை நாசப்படுத்தி, இந்த மக்களை துண்டாடி, மது போதைகளுக்கு அடிமையாக்கி, என் வளம், மண் வளம், மலை வளம், காட்டு வளம், கனிம வளம் அத்தனையும் கொள்ளையடித்து உண்டு கொளுத்த இந்த கூட்டம் வீதி வீதிக்கு சாராய கடையை வைத்து என் அண்ணன்மார்கள், என் தம்பிமார்கள், என் சித்தப்பன், பெரியப்பன், தாத்தன், சின்ன தாத்தன், பெரிய தாத்தன், மச்சான், மாப்பிள்ளை அத்தனை பேரும் குடிக்க வச்சு அவனை அப்படியே வந்து தலையை சுத்த வச்சு நாசப்படுத்தி குடிக்க வச்சு அதுல இருந்து காசை எடுத்து நமக்கு இலவசம்னு கொடுத்து இந்த பாமர மக்களுடைய வாக்குகள்லாம் வந்து தனதாக்கி கொண்டு மீண்டும் உட்கார்ந்து இந்த அரியணையில் உட்கார்ந்து மீண்டும் இந்த மண்ணையும் மக்களையும் நாசப்படுத்துகிற இந்த திராவிட கட்சிகளை வந்து
கருவறுக்க கருவறுக்க வேண்டுமே தவிர வந்து போறேன் வரவெல்லாம் குலைக்கிறாங்கிறதுக்காக நம்ம வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து தீர்வு இல்லை. நாம் தமிழர் அண்ணன் தம்பிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால வந்து புழக்கப்பட்ட நெல்சன் அவர்கள் எல்லா மாடும் முட்டாதுன்னு நினைக்கக்கூடாது. 10 மாடுல ஒரு மாடு முட்டும். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால இந்த தலைவனுக்கு செம்பு தூக்குறவன், எந்த அர்த்தமும் எந்த கோட்பாடும் தத்துவார்த்தம் இல்லாம வந்து விமர்சனம் பண்றவன், இந்த புரணி அரசியல் இதுக்குள்ளெல்லாம் நாம் தமிழர் கட்சிகள் போகக்கூடாது. இதை நாம் கடந்து செல்வோம். இப்ப நடக்கிறது ஜனநாயகமா? யோசித்து பாருங்க சொல்றேன். வந்தவன் போனவன் இவெல்லாம் கொஞ்சம் கூட நீதி, நேர்மை, தர்மம் இல்லாமல் இந்த ஊடகம் கட ப்பு கட ஊடகமாடா நீங்க? 8.2 விழுக்காடு 8 விழுக்காடை தாண்டி நிக்கிற நாம் தமிழர் கட்சி மாற்று மற்றும் சிலர் ஒண்ணுமே இல்லாத அல்லக்கை விஜய் வந்து உனக்கு வந்து 50 இடம் வருவான், 100 இடம் வருவான், 140 இடம் வருவான், ஆட்சி அமைக்க போறான். இதெல்லாம் கொண்ட ஊடகத்தினுடைய வேலையா? நாளைக்கு என்றியான் தெரியும். புரியுதா? நாம் தமிழர் கட்சி தொடர் ஜோதி ஓட்டம். அதை நான் வந்து தலைவர் பிரபாகரன் அண்ணன் சீமான் கொடுத்தாரு. சீமான் அவருடைய தம்பிகள் கொடுத்துருக்காரு. எங்களுக்கு அப்புறம் எங்க பிள்ளைகள் பிடிச்சி ஓடும். வெற்றி தோல்வி எங்களுக்கு வந்து அதை வாழ்வியலாக கொண்டுள்ளோம். புரிஞ்சுட்டீங்களா? அதனால மீண்டும் மீண்டும் இந்த மண்ணுக்கான மக்களுக்கான அரசியலை வென்றெடுத்து அதிகாரத்தை உட்கார வைப்பதற்கு மீண்டும் 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 இந்த ஜோதி ஓட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். நீ ஊடகம் ஒருபோதும் வழங்க மாட்டேன் சொல்லு. தமிழகத்திலே பெரிய கட்சி 234 தொகுதியில விவசாய சின்னன்னைக்கு எந்த கட்சி நின்றுருக்கான்? நீ சொல்லு, காட்டு பார்ப்போம். அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியை தாண்டி நீ வைக்கிற இந்த விமர்சனம் என்பது எங்கள் கால் மைத்துக்கு சமம். ஊடகம் இதே ஊடகம் என்கிட்ட காத்து கிடப்ப, இதே ஊடகம் நீ காத்து கிடப்ப. நீ நாய் மாதிரி நின்று விஜய் போகும்போது காத்து கிடத்து நக்கி பிழைக்கிற. அவன் உன்னை நாயை விட கேவலமா வச்சிருக்கான். அவன் வீட்டுல கக்கூசு கலவுறது கூட நீ நிப்ப ஒழுக்கும். புரியுதா? நீ இந்த ஒரு கேவலம் கட்டவையா நீ அவனுக்கு தூக்கி கொடுக்குற, அவன் காசுக்கும் அவன் கொடுக்குற எரியிற எலும்பு துண்டுக்கும் நீ அவனை தூக்கி வச்சு ஊடகத்தில் பேசிக்கிட்டு இருக்க. இவர் வருவாரு, அவரு போவாரு, இவர்தான் முதலமைச்சர் ஆவாரு, லெப்ட் பாண்டி நிதி அமைச்சர் ஆவாரு, புஷி ஆனந்த் வந்து சட்ட அமைச்சர் ஆவாரு. விளங்குன மாதிரி இருக்கும். கடை மாநாட மயிலாட இருந்த அந்த காலத்துல தாண்டா 3 லட்சம் பேரை எங்க மக்களை கொன்று குமிச்சேன் அந்த நாள்ல. அந்த தம்பிகளை புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி தமிழ் தேசிய அரசியலை கற்றுக் கொடுத்து, அறம் சார்ந்த வாழ்வியலை கற்றுக் கொடுத்து, தமிழர்களுடைய வீரம் என்ன, தமிழர்களுடைய கலைகளுக்கு பண்பாடு என்ன, வரலாறு என்னன்னு சொல்லி தூய அழிஞ்ச தமிழை மீட்டெடுத்து சுத்த தமிழில் பேச வைத்து, பெயர் மாற்றம் கூட செய்து தூய்மையான தமிழ் பேரை வைத்து இந்த தம்பிகளெல்லாம் ஒரு ஒரு அறம் சார்ந்த ஒரு நெறி சார்ந்த ஒரு வாழ்வியலை கொண்டு வரும்போது சிவபூஜையில வந்து கரடி புகுந்த மாதிரி இப்படி திரை கூத்துல உள்ள ஒருத்தனை கொண்டு வந்து அந்த மண்ணை நாசப்படுத்தி இப்படியா? புதிய வாக்காளர் முழுக்க வந்து சிந்திக்கிறவன் விவசாய சின்னம், சிந்திக்காதவன் பூரா தற்குறி. ஒரு பக்கம் தற்குறி, ஒரு பக்கம் தரமான கூட்டம். இதுதான் வெற்றி தோல்வி விதைச்சிருக்கோம். வீதி வீதியாக ஒவ்வொரு மக்களும் சந்திச்சு பேசியிருக்கோம். அரசியல் என்றால் என்ன, அடுத்த தலைமுறைக்காக நாங்கள் போராடுகிறோன்னு ஒவ்வொரு மக்களும் வந்து பேசியிருக்கோம். ரத்தம் சிந்திருக்கோம். தீர்ப்பு எங்க முன்னோர்கள் இருக்கான். என் தம்பி பாலச்சந்திரல இருந்து 3 லட்சம் உறவுகளுடைய பிரபஞ்சம் தன் ஆற்றலுக்காக வந்து ஆத்மாக்களை கையில வச்சிருக்கு. எங்க முன்னோர்கள் எங்களை உந்து சக்தியாக எங்களை வந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதல் தமிழ் சங்கத்தின் தலைவன் சிவபெருமான் ஆசியோட நாங்க வெல்லுவோம், கண்டிப்பா வெல்லுவோம். அதனால வந்து என் நாம் தமிழர் என் அண்ணன் தம்பிகள் இது போன்று வந்து நம்ம அவசரப்பற்றக்கூடாது, நம்ம புத்திய கடன் கொடுத்துடக்கூடாது. நம்ம அறம் சார்ந்த பிள்ளைகள் எந்த தலைமை இந்த மண்ணை சூறையாடியதோ அவனை வந்து நம்ம கருவறுக்கிறதுக்கு நாம் வந்து தயங்காம போராட வேண்டுமே தவிர வந்து இப்படி அல்ல கையை வந்தவன் போனவெல்லாம் வந்து நம்ம வந்து அதெல்லாம் வந்து தள்ளிவிட்டு போய்கிட்டே இருக்கணும். அடுத்த கட்டம் நகரணும். சரியில்லாத அலைபேசியா பிளாக்ல ஓட்டு போ. என்ன அப்பனா இருந்தாலும் அண்ணனா இருந்தாலும் பெத்தவனா இருந்தானே பிறாதவனா இருந்தானே மச்சானா இருந்தானே மைத்தனா இருந்தானே போடா அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கணும். நம் கொள்கைக்கு எவன்லாம் எதிராக நிற்கிறானோ, புறணி அரசியல் பேசி தனிநபர் விமர்சனம் பண்றானோ அவனெல்லாம் தள்ளி விட்டு போயிட்டு இருக்கணுமே தவிர அவனை வீடு வீடா தேடி போய் அவனை அடிச்சு என்ன செய்ய? இது வழக்கு விஷயமா வந்து அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நம்ம நகர முடியாது. அது தடையா மாறும். அதனால என் அன்பிற்குரிய உறவுகள், நெல்சன் வந்து புழக்கப்பட்டார் என்பது உண்மை. ராஜாபுரம் அவர்கள் என் தம்பியிடம் ஏற்கனவே நாங்கள் பேசிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம் நாளை வந்து வாக்கு எண்ணப்படும். குறிப்பாக 80 லட்சத்தை தாண்டி நிற்கும் நாம் தமிழர் கட்சி என்பது மாற்று கருத்து அல்ல. இந்த ஊடகங்கள் மூக்கருவட்டு
நாளை தலைகுனியும் என்பது மாற்று கருத்தல்ல. வெல்வான் விவசாயி. நன்றி, வணக்கம்.